2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு தூண் கிடையாது. அது வந்து உலக நாடுகளுக்கான தூணா நம்ம பார்க்கிறோம். அது வந்து அவ்வளவு பெரிய 2 சென்டர் பாயிண்ட். அங்க வான்வெளியே மூடப்பட்டு விமானங்களே பறக்க முடியாத நிலைமை வந்து அது உலகம் ஸ்தம்பிக்குது அப்படிங்கிற நிலைமை தான் நம்ம பார்க்கணும். அப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் இல்ல. அரபு நாடுகளுக்குள்ளேயே அங்க போர் வந்துருச்சுங்கிற பார்க்கிறோம். அப்ப வந்து மத ரீதியாக மற்ற ரீதியாக பார்க்க முடியாது. ஐக்கிய அரபு அமீரகம் உள்பட, குவைத் உள்பட, கத்தார் உள்பட பல நாடுகள் ஈரானுக்கு எதிராக இருக்கின்றன நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் நம்ம இந்தியாவுக்கு இது ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கு. இது மத ரீதியான பகையோ அதிகார ரீதியான பகையோ கிடையாது. அவங்க வந்து ஒரு நாடு வந்து இவர் நம்ம இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, ஒசாமா பின் லேடனுக்கும் ஆயத்துல்லா கமேனிக்கு வந்து வித்தியாசமே கிடையாது. 2 பேருக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பார்வை வைக்கிறாங்க. பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க. சிவில் சொசைட்டில ஒரு அண்டர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க. அண்டை நாடுகள் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து உள்ள இறங்கி நீங்க பண்றாங்க. அப்ப வந்து இந்தியா வந்து நம்ம கிட்ட நல்லா இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் எப்படி நமக்கு நல்லா இருக்குதோ, ஈராக் எப்படி நம்ம நல்லா இருக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து ஒரு சங்கடமான நிலைமை என்ன செய்யணும், அவங்க சண்டை போடும்போது நம்ம உள்ள போயிட்டு ஒரு சைடு எடுத்து பஞ்சம். ஏன்னா இப்ப நாளைக்கு வந்து எண்ணெய்க்கான பிரச்சனை வரும், எண்ணெய் தட்டுப்பாடு வரும், எண்ணெயோட விலை உயரும். அப்ப நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்ப இந்த மாதிரி பழச்சுக்கு அப்ப நமக்கு வந்து நமக்கு என்ன நட்டம் வராமல் இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க முடியுமே தவிர அவங்க நம்ம நியாயத்தை பேசுவோம், சட்டத்தை பேசுவோம் சொல்லி கிளம்புறதுல அர்த்தம் கிடையாது. அதுதான் ஒரிஜினல் டிப்ளமசி.